முன்னோர்கள் என்று சொன்னால் யார்? முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், நம்மை விட பெரிய வயதில் இருந்து அவர் நம்மை விட்டு இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றவர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த, நமக்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை தான் முன்னோர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் முன்னோர்கள் என்று சொன்னால் இதனுடைய அரபி சொல் என்று சொன்னால் சலஃப் என்று அர்த்தம். அப்ப சலஃபு சாலிஹீன் முன்னோர்கள், அந்த முன்னோர்களில் நல்லவர்கள். அப்ப அந்த சலஃபு சாலிஹீன் அந்த முன்னோர்கள் இந்த இஸ்லாத்துக்காக, இந்த கல்விக்காக, இந்த மார்க்க கல்விக்காக, இல்முக்காக செய்த தியாகங்கள் என்ன என்ன? பொதுவாக இஸ்லாத்துடைய அறிவு, இஸ்லாத்துடைய கல்வி, இஸ்லாத்துடைய ஒரு ஞானம், அல்லாஹுடைய ஒரு நூர், அல்லாஹுடைய ஒரு வெளிச்சம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்துடைய கல்விக்காக பல ஹதீஸ்கள் சிறப்புகளில் சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை பார்ப்போமே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலக தரீகன், எவர் ஒருவர் சலக தரீகன் ஒரு பாதை நடந்து செல்கிறார், யல்தமிசு ஃபீஹி இல்மன், அவருடைய பாதை, அந்த நோக்கம், அந்த பிரயாணம் எதற்காக? ஒரு கல்வி தேடுதலுக்காக தான். பிஹி இல்மன் ஃபீஹி இல்மன், ஒரு கல்விக்காக தான். அந்த கல்விக்காக அவர் எடுத்து வைக்க ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு அடியும், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான் என்று தெரியுமா? ஸஹலல்லாஹு லஹு தரீகன், அல்லாஹ் அவர்களுடைய பாதையை லேசாக்குவான். எந்த பாதை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதை அல்ல. ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் ஃபில் ஜன்னஹ், அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாணவர்களுக்கு, அந்த இஸ்லாத்துக்காக, அந்த கல்விக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை இலகுவாக்குவான். அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழிகளை அல்லாஹ் லேசாக்குவான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முதலில் இறங்கிய வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். எத்தனையோ அனாச்சாரங்கள், கலாச்சாரங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது. சமூகத்தை சீரழிக்கக்கூடிய பல தவறான விஷயங்கள் அந்த சமூகத்தில் இருந்தது. ஆனால் இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனுடைய பெயரை எடுத்து படி. இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அவன் எப்படிப்பட்டவன்? அக்ரம், அதிகமாக மதிப்புள்ளவன். அல்லதீ